Experience your dream retirement life for a day. காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான 8 கோடி ரூபாய் மதிப்புள்ள சோமஸ்கந்தர் உலோக திருமேனி அமெரிக்காவுக்கு கடத்தப்பட்டு இருப்பது தெரியவந்துள்ளது. மாநில சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் ஐஜி தினகரன் தலைமையில் வெளிநாடுகளுக்கு கடத்தப்பட்ட சுவாமி திருமேனிகள் மற்றும் பழங்கால கலை பொருட்கள் குறித்து விசாரித்து வருகின்றனர். அதற்காக தமிழக கடவுள் திருமேனிகளின் படங்கள் குறித்து இணையதளங்களை ஆய்வு செய்த போது காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான சோமஸ்கந்தர் உலோக திருமேனி அமெரிக்காவுக்கு கடத்தப்பட்டு இருப்பது ஆய்வாளர்கள் தமிழ்ச்செல்வி கண்டறிந்தார். இந்த திருமேனியின் பீடத்தில் 4 வரியில் தெலுங்கு மொழியில் எழுதப்பட்டு இருப்பது பற்றி கல்வெட்டு வல்லுநர்கள் உதவியுடன் ஆய்வு செய்த போது ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு இந்த சுவாமி திருமேனியை தொண்டை மண்டலத்தைச் சேர்ந்த வெங்கடராம நாயனி பரிசாக வழங்கியிருப்பதை உறுதி செய்தனர். இப்போது அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவில் இருக்கும் ஏசியன் ஆர்ட் ஆஃப் மியூசியத்தில் இந்த சோமஸ்கந்தர் திருமேனி இருக்கிறது. இதன் சர்வதேச சந்தை மதிப்பு 8 கோடி ரூபாய். இது தொடர்பாக மாநில சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் வழக்கு பதிந்துள்ளனர். விசாரணை அதிகாரியாக கூடுதல் எஸ்பி பிரகாஷ் நியமிக்கப்பட்டுள்ளார். அமெரிக்காவுக்கு கடத்தப்பட்ட திருமேனி விரைந்து மீட்கப்படும் என்றும் மற்ற திருமேனிகள் குறித்து விசாரணை நடப்பதாகவும் மாநில சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விவகாரம் தொடர்பாக தொலைபேசி மூலம் சாணக்கியாவுக்கு பேட்டியளித்த சிலை திருட்டு ஆய்வாளர் விஜயகுமார், இந்த திருமேனி 1928ஆம் ஆண்டே ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் இருந்து வெளியேறிவிட்டது. இப்போது அமெரிக்காவில் இருக்கும் இந்த திருமேனி தமிழகத்தில் இருந்து 1920களில் அன்றைய பாண்டிச்சேரி மூலம் பிரான்ஸ் நாட்டிற்கு கடத்தப்பட்டுள்ளது. பிறகு அங்கிருந்து அமெரிக்கா சென்றுள்ளது என தெரிவித்தார். மேலும் அந்த காலகட்டத்தில் கடத்தப்பட்ட சுமார் 300 திருமேனிகள் குறித்து ஆய்வு செய்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வணக்கம். இந்த சோமஸ்கந்தர் சிலை, அதாவது சிவன் பார்வதி நடுவில் ஸ்கந்தா இருக்கிற சிலை, இப்போது ஏஷியன் ஆர்ட்ஸ் மியூசியம் அப்படின்னு சொல்லிட்டு சான் பிரான்சிஸ்கோவில் இருக்கிற மியூசியமில் இருக்குது. இதை கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக நாங்கள் ஆய்வு பண்ணிகிட்ருக்கோம். இந்த சிலையில் குறிப்பிடன்னு சொல்லணும்னா அதோட பேஸ் பெடஸ்டலில் இருக்கிற ஒரு தெலுங்கு இன்ஸ்கிரிப்ஷன், முது வெங்கட்ராமனே அப்படின்றவர் அவங்க அப்பா முதுமுள்ள கொண்ட மனையினே, அவங்க தாத்தா ரூபண்ணனே அப்படின்லாம் போட்டு இந்த ஏகாம்பரேஸ்வர சுவாமிக்கு 10 சிலை தமானிலேருந்து திரும்பி வந்ததுக்கு இது சொல்லி நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னு இந்த சிலையோட பெஸ்டலில் இருக்குது. ஆனால் இந்த சிலை 1928 இந்தியாவை விட்டு பாண்டிச்சேரி வழியாக சென்னையிலேருந்து திருடப்பட்டு பாண்டிச்சேரி மூலமாக ஃப்ரான்ஸுக்கு கடத்தப்பட்டு ஃப்ரான்ஸ்லேருந்து இது அங்கே ஒரு ஸ்மக்லர் சிடி லூன்ற ஒரு ஸ்மக்லர் மூலமாக இது விற்கப்பட்டது. அதனால் 1928 இந்த சிலை ஏகாம்பரேஸ்வரர் கோயிலேருந்து வெளியாயிருச்சு. ஸோ அந்த பேஸ் பண்ணி அந்த சட்டம் திட்டம் செக் பண்ணிட்டு தான் நம்ம எஃப்ஐஆர் போடணும். ரெண்டாவது, இதை நாங்கள் ட்விட்டரில் அந்த மியூசியமை சென்ற ஆண்டு ஆகஸ்ட் 2024 நாங்கள் கேட்டிருக்கோம், இது யார்கிட்டேருந்து வாங்கினீங்க, இது என்ன, எப்படி உங்ககிட்ட என்ன தஸ்தாவேஜுகள் இருக்குதுன்னு சொல்லும்போது ஆவரே புண்டேஜ் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கலெக்டர், ஆவரே புண்டேஜ், அந்த கலெக்டர் அவங்கக்கிட்ட 1930களில் சிடி லூ அப்படின்ற ஒரு ஃப்ரெஞ்சு டீலர், அவரும் ஒரு ஸ்மக்லர், பாண்டிச்சேரியில் ஒரு டீச்சர் டுப்ரியோல்னு சொல்லியிருந்தாங்க, அவர் தான் திருடர். அவனை தஞ்சாவூரில் ஒரு போலீஸ்காரர், பாண்டிச்சேரியில் ஒரு போலீஸ்காரர், அதாவது 1920களிலேயே கையில் போட்டுக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 300 சிலைகளை தமிழ்நாட்டிலேருந்து பாண்டிச்சேரி வழியாக திருடி விற்றதாக எங்களோட தகவல் இருக்குது. அதை பற்றி இன்னும் நாங்கள் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கோம். இந்த சிலை கண்டிப்பாக ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு திரும்பி வரணும். ஆனால் அது வரணும்னா நம்ம கரெக்டான செக்ஷனில் கேஸை போடணும். 1928களில் திருடு போனது. 1928 இந்தியாவிலேருந்து வெளியே போன போது யார் வாங்கினாங்க, அந்த ஆள் பேர் சிடி லூ. அவன் ஒரு ஸ்மக்லர், சைனியன் இந்தியன் குட் ஸ்மகிள் பண்ணான். அதெல்லாம் போட்டு நம்ம அந்த சான் பிரான்சிஸ்கோ மியூசியமுக்கு இந்த பெடஸ்டல் இன்ஸ்கிரிப்ஷன் ஏகாம்பரேஸ்வர் கோவில்னு அவங்க வெப்சைட்லேயே போட்டிருக்காங்க, அதெல்லாம் ரைட்டு. பட் இந்த மாதிரி கேஸில் டைட்டில் அண்ட் இம்ப்ராப்பர் ரிலீஸ், அதாவது கோவிலேருந்து திருடப்பட்டதுன்றதை ப்ரூவ் பண்ணணும். அந்த ப்ரூவ் பண்ண இயர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது 40, 50ன்னு போடக்கூடாது. இந்த சிலை 1928 இந்தியா விட்டு வெளியே போச்சு. 30களில் ஒரு பெரிய கலெக்டர் அந்த சிடி லூன்ற ஸ்மக்லர்கிட்டேருந்து வாங்கியிருக்கான். அந்த அடிப்படையில் இந்த சிலை வழிபாட்டுக்குரிய சிலை
ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு தானமாக கொடுக்கப்பட்ட சிலை. தானம் வந்து இட் இஸ் இன் பர்பெச்சுவிட்டி. அதாவது ஒரு டோனர் வந்து ஒரு சிலையை கொடுக்குறான் அப்படின்னா அது வழிபாட்டுக்கு கண்டினியூஸாக இருக்கணும். அதை எடுத்து வேற யாராலையும் விற்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது. அந்த மாதிரி கேஸை ஃபைல் பண்ணாதான் இந்த சிலையை நம்ம மீட்டுறதுக்கு ரெஸ்டிடியூஷன் கேஸை பில் பண்ணலாம்.